எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. மனம் இருக்கண்டா. என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் நின்றுட்டு இருக்கேன். நீ குளிச்சிட்டு வா. நீ எப்ப எந்திரிச்ச? எப்பவும் போலதான் 4 மணிக்கு எந்திரிச்சேன்டா. நீ எதுக்கு அந்நேரத்துல எந்திரிக்கிற? என்னைய மட்டும் எந்திரிக்க வேண்டாம்னு சொல்லிட்ட. அந்நேரத்துல எந்திரிச்சு பழகிடுச்சுடா. பால் கறக்க எந்தி பண்ணல, அதே ஞாபகத்துல இன்னைக்கும் எந்திரிச்சிட்டேன். ஆமா என்ன? அம்மா இப்ப மாமா வீட்ல யார் பால் கறப்பாங்க? தம்பி தாண்டா பாக்குறான், அப்பா கடையை பாக்குறாரு. நம்ம இனிமே மாமா வீட்டுக்கு போகவே மாட்டோமா? தெரியலடா, நீ தண்ணியை மோந்து ஊத்திட்டே இருக்காத, சோப்பை போடு. குளு குளுன்னு இருக்கு கருப்பா. அப்படிதாண்டா இருக்கும், சோப்பு போடு, அதுக்கப்புறம் ஊத்தலாம். சரி கருப்பா, நீ எங்கேயும் போயிடாத. போக மாட்டேன்டா, நீ குளிச்சிட்டு வர வரைக்கும் இங்கே தான் நிற்பேன். பயப்படாம குளி. போயிட்டு சோறாக்கணுமா? சாப்பாடு வடிய வச்சாச்சு. காலையிலைக்கு ரசம் வச்சிடறேன்டா குட்டி பிள்ளை. மத்தியானத்துக்கு தயிர் ஊத்திக்கலாமா? எதுக்கு? உனக்கு சேருமோ என்னமோடா, இல்லாட்டி தக்காளி சாதம் கூட வச்சிருப்பேன். உனக்கு எதையாவது கொடுக்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. லீவ் அன்னைக்கு அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன? வெஜிடபிள் பிரியாணி. அதான்டா, அதெல்லாம் லீவ் அன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ அதை வச்சு சாப்பிட்டுட்டு உனக்கு காலேஜுக்கு போனது வாந்தியா வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அப்பனா தயிர் சாதம்னா வாந்தி வராதா? அப்படிதான் நினைக்கிறேன்டா. தயிர் சாதத்துக்கு வாமிட்டு வராதுன்னு தான் நினைக்கிறேன். மாங்காய் ஊறுகாய் ஒரு பாட்டில் வாங்கியிருக்கோம்ல, அதை கொஞ்சம் வச்சுட்டு போகலாம். என்ன? அப்பனா எனக்கு ஊறுகாய் நிறைய வைப்பையா? வைக்கலாம். நீ முதல்ல குளிச்சிட்டு வா. இந்த சாப்பாடு முடிச்சிட்டேன். நீ எப்ப குளிச்ச? எந்திரிச்சதுமே குளிச்சிட்டியா? குளிச்சிட்டேன்டா. இங்க பாரு, நாளைக்கெல்லாம் நான் தான் முதல்ல குளிப்பேன். சரி. கருப்பா, இங்க ஓரமா ஒரு கல் இருக்கா, இந்த கல்லுல நான் மஞ்சள் உரைச்சிக்கிடவா? அதுக்கு தாண்டா எடுத்து வச்சிருக்கேன், அதுல உரசிக்கோ. நல்ல சொரசொரன்னு இருக்கு. ஆமாடா, உனக்கு மஞ்சள் உரசுறதுக்காக தான் அந்த கல்லை தேடி எடுத்து வச்சேன். அத்தை மாதிரியே நானும் இந்த தாலிக்கு மஞ்சள் பூச போறேன். பூசு. கருப்பா, என்னடா? இந்த நம்ம சிவன் கோயில்ல சாமி இருக்கும் பாத்தியா, அந்த சாமி மாதிரியே இந்த தாலியில இருக்கு. மீனாட்சி சொக்கநாதர் தாண்டா. அதான் அந்த சாமி தான். அதானே இருக்கும். கருப்பா, இப்ப குளிச்சிட்டு போய் அடுத்து என்ன வேலை இருக்கு? என்ன வேலை இருக்கு? நீ வந்து படி, அவ்வளவுதான். வேற வேலையெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேலை இல்லையா? 2 பேருக்கு என்னடா வேலை இருக்க போகுது? ஏன் கருப்பா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டா? கேளுடா. என்ன பர்மிஷன்லாம் கேக்குற புதுசா? இல்ல, நீ அங்க மாமா வீட்ல பால் கறப்ப, கடையில போய் உட்காருவ, இங்க என்ன வேலை பாப்ப? ஏன் நான் வேலை பார்க்கணுமா என்ன? பாக்கணும்ல. இப்ப மாமா தான் வேலை பாப்பாரு, அத்தா வீட்ல சோறாக்குவாங்க, வீட்டு வேலையெல்லாம் பாப்பாங்க. எங்க அம்மாவும் அப்படிதான். அப்பா தோட்டத்துக்கு போயிடுவாரு, எங்க மைனி வீட்ல இருப்பாங்க, அண்ணே தோட்டத்துக்கு போயிடுவான். அது மாதிரிதான் பெரிய மாமா ஸ்கூலுக்கு போயிடுவாரு, பெரியத்த வீட்ல இருப்பாங்க. அந்த மணிக்கு நீ என்ன வேலை பாப்பேன்னு கேக்குறேன். அப்படியா? நான் வேலை பார்க்கணுமாடா? வேலை பார்த்தா தானே கருப்பா ரூபா வரும். அப்படியாடா தங்கம்? ஆமா. இப்ப மாமா கிட்ட நீ வேலை பார்க்கும்போது மாமா உனக்கு ரூபா கொடுத்தாருல, அதுல தானே நீ எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்த. அந்த மாதிரி நீ இப்ப எப்ப வேலை பாப்பேன்னு கேக்குறேன். என்ன வேலை பாப்பேன்னு கேக்குறேன். சே, என் தங்க பிள்ளைக்கு தோணுது எனக்கு தோணாம போச்சே. நீ போய் சொல்ற, நீ எல்லாத்தையும் யோசிச்சு வச்சிருப்ப, உனக்கு எல்லாம் தெரியும். இல்லடா குட்டி. கருப்பா, நீ எம்பிட்டு ரூபா வச்சிருக்க? எதுக்கு? இப்ப குட்டி பிள்ளைக்கு எவ்வளவு ரூபா வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம். இல்ல, நீ எவ்வளவு வச்சிருக்கேன்னு கேக்குறேன். அதான்டா, எதுக்கு கேக்குற? இல்ல, நம்ம கடையில போய் நிறைய வாங்கணுமே, அதுக்கெல்லாம் காசு எவ்வளவு செலவாயிருக்கும், எல்லாத்தையும் எழுதி வைக்கணும். அன்னைக்கே நான் சொன்னேன்ல, மாமா எல்லாம் அப்படித்தான் எழுதி வைப்பாரு. அவர் ஒரு குட்டி பேக் வச்சிருப்பாரு பாத்தியா, அதுல என்னென்ன செலவு பண்றோம்னு எழுதி வைப்பாரு. அந்த மாதிரி நம்மளும் எழுதி வைக்கணும் கருப்பா. அப்படியாடா பிள்ளை? நீ தெரியாத மாதிரியே கேப்ப. நிஜமாவே தெரியாதுடா, நீ தான் சொல்லி கொடுக்கணும் எனக்கு. நான் சொல்லி கொடுக்கணுமா? ஆமா, நான் தான் அன்னைக்கே சொன்னனே, நீ தான் இந்த வீட்டு மகாராணி, நீ தான் எதுனாலும் சொல்லி கொடுக்கணும் கருப்பனுக்கு. அப்படியா சொல்ற? ஆமா, எனக்கு என்ன வேலை பார்க்கறதுனே தெரியலப்பா. நீ தான் சொல்லணும் நான் என்ன வேலை பார்க்கணும்னு. ஆமாவா? அப்ப நான் யோசிச்சு சொல்லட்டா? சரி, யோசிச்சு சொல்றியா? கருப்பா, நம்ம பேசாம ஒரு கடை வச்சா என்ன? கடை வச்சு கடையை யார் பாத்துக்கிறது? நம்ம 2 பேரும். சரி, அப்ப காலேஜ் யார் போறது? ஆமா, அப்ப கடையை பாத்துக்கிடணும்னா காலேஜுக்கு போக முடியாது, காலேஜுக்கு போனா கடையை பாத்துக்கிட முடியாது. ஆமா, சரிதான். கருப்பா, நம்ம பேசாம பால் கறப்பமா? அடியே, இப்ப தண்ணியை மோந்து ஊத்துறதை நிறுத்தடி. எவ்வளவு நேரம் குளிப்ப? 2 வாளி தான் குளிச்சிருக்கேன், நீ 3 வாளி தண்ணி பிடிச்சு வச்சிருக்க.
டேய் தண்ணியில ரொம்ப நேரம் இருந்தா உனக்கு கால் வலிக்கும், போதும் குளிச்சது. நீ எத்தனை வாளி தண்ணி குளிச்ச? நான் ஒரு பெரிய வாளி. ஐயோ நான் அப்ப 2 வாளி குளிச்சிட்டேன். இந்த போதும் நான் தோட்டிறட்டா? துவட்டு. மேல் கூத்துறதுக்கு உனக்கு இவ்வளவு தண்ணி. நான் என்ன பிடிச்சு வச்சிடுறேன் போ. தண்ணி பிடிச்சு வைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல போ, உங்களுக்கு சேராது போ. சட்டுன்னு குளிச்சுட்டு துவட்டிட்டு வாங்க போ. இந்த தோட்ட பாறேன் போ. துவட்டடி பிள்ளை துவட்டு. கருப்பா இந்த குட்டி பிள்ளைக்கு கொஞ்ச நேரம் அந்த வாய் சும்மா இருக்கான்னு பாத்தியா? கருப்பா என்னடா மானே? நம்ம பால் கறப்பமான்னு கேட்டேன். நம்ம வீடாடா போகுது இங்க மாடை வாங்கி கட்டி போடுறதுக்கு? பாட்டி வைவாங்களோ? ஆமா வைவாங்கல்ல, மாடை யார் பாத்துக்கிறது? அப்ப வேற என்ன வேலை பார்க்கலாம்? நீங்க நல்லா யோசிங்க என்ன. ஆமா யோசிக்கிறேன். கருப்பா இங்க வாவே. இந்த வரேன்டா. என்னடா? இங்க வா உள்ள வா. என்னடா மானு? கருப்பா இங்க பாரு, இந்த மாட்ற கொக்கி பிஞ்சு போச்சு. கருப்பா எங்க போற? இருக்கேன். கருப்பா கருப்பா இருக்கேன்டா இருக்கேன். இது பிஞ்சு போச்சு, என்ன செய்ய? நீ பாட்டுக்கு போயிட்ட. மனசு தடுமாறும், அது நினைச்சா நேரம் மாறும். கருப்பா இருக்கேன்டா பிள்ளை இருக்கேன். என்ன செய்ய? அப்படியே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாடா, வீட்டுக்குள்ள வந்து மாத்திக்கோ. வேற இருக்குதானே? கருப்பா நம்ம Dress தான் புதுசா நாச்சியார கட்ட கொடுத்து தச்சோம். மத்ததெல்லாம் வாங்கணுமியா பிள்ளை. சரிடா வாங்குவோம். காலேஜ் முடிச்சுட்டு சாயங்காலம் அப்படியே கடைக்கு போயிட்டு வருவோம். சரி சரி நீ வா. இந்த வாரே இரு. கருப்பா ம் இந்த வாரம் வந்துட்டேன். இந்த துண்டை எங்க காய போடணும்? இங்க வச்சுட்டு போ, நான் காய போட்டுக்கிறேன். கருப்பா இங்க என்னைய பாரு. மானா நீ உள்ள போய் மாத்துறத மாத்து போ. இந்த துண்டு கொடு. இந்த காய போட்டுரு. ம் நித்தோ நித்தோ ஓ நினப்பு நெஞ்சு குழி காயும், குடியில மல்லியப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே, பறிக்க சொல்லி தூண்டுதே பவள மல்லி தோட்டம். முருகா. கருப்பா இங்க வாவே. மானு என்னடா? இங்க வாவே ஒரு நிமிஷம். இருடா, அந்த பாட்டியை வர சொல்றேன் இரு. நீ வா. இல்ல இரு, நான் பாட்டியை கூட்டிட்டு வரேன் இரு. ஜோசியர தம்பி யாரு? இவரை தெரியாதா? அன்னைக்கு வந்தாருன்னு சொன்னீங்களே உங்க வீட்டுக்கு, அந்த மில்லு ஓனரு, அவரோட பையன்தேன். அப்படியா? வணக்கம் தம்பி. வணக்கம் பாட்டி. என்ன விஷயமா வந்திருக்காரு? என்ன விஷயமா வருவாரு? உங்க பேத்தியை பாக்குறதுக்கு தான் வந்திருக்காரு. பேத்திய பாக்குறதுக்கா? இங்கிட்டு வாங்க, நீங்க நான் பேசிக்கிறேன். பாட்டிமா சொல்லுங்க தம்பி. என்னோட டாடி சுப்லக்ஷ்மி ஃபோட்டோ கொடுத்தாங்க, நான் பார்த்தேன். எனக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருந்தது. அப்புறம் மில்லில் சுப்லக்ஷ்மியை கூப்பிட்டு டைரெக்டாகவே பேசிட்டேன். எனக்கு டபுள் ஓகே. என்னோட டாடி இன்னைக்கு இப்போ இங்கே வர்றதா தான் இருந்தது. சடனாக அவருக்கு வேற ஒரு ஒர்க் வந்துட்டதுனால அந்த பக்கம் போயிட்டாரு. சரி, இருந்தாலும் எந்த ஒர்க்கையும் பெண்டிங்கில் வைக்கிறது எனக்கு பிடிக்காது. அதனால தான் நானே டைரெக்டாக வந்து உங்ககிட்ட பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போகலான்னு வந்துட்டேன். ஐயா தம்பி, வீடு தேடி வந்திருக்கீங்க, குடிக்க கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. தண்ணி கொடுக்கட்டா? நோ ஃபார்மாலிட்டிஸ் பாட்டி. தண்ணி கூட கொடுக்கலன்னா எப்படி? எனக்கு நார்மல் வாட்டர் செட் ஆகாது பாட்டி, வேண்டாம் விட்டுருங்க. அப்படிங்களா? தம்பி என்ன தண்ணி குடிப்பீங்க? இவர் ஃபாரின்ல படிச்ச புள்ள, சாதாரணமா நம்ம ஊர் குழாய் தண்ணி எல்லாம் குடிக்க மாட்டாரு. அப்புறம்? அது தனியா கேன்ல அடைச்சு வரும், அந்த தண்ணியை தான் குடிப்பாராக்கும். அப்படிங்களா? அதெல்லாம் இங்க வாங்குறது இல்லைங்களே. என்னோட கார்ல வாட்டர் இருக்கு பாட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் குடிச்சுக்கிறேன். அது நாங்க காலையில ஒரு நேரம் தான் பால் வாங்குறது வழக்கம். பாலும் இல்ல, காப்பியாவது போடலான்னு பார்த்தா. ஒன்றும் வேணாம் பாட்டி, சுப்லக்ஷ்மியை கூப்பிடுங்க, நான் பார்த்துட்டு அவகிட்ட கொஞ்சம் பேசிட்டு போறேன். பிள்ளைகிட்ட பேசணுமோ? எஸ் பாட்டி. உங்க வசதிக்கு தகுந்த இடமில்ல இது. இருந்தாலும் நீங்க பெரிய மனசு பண்ணி இப்படி வீடு தேடி வந்து பார்க்கணும் பேசணுங்கிறதெல்லாம் எனக்கு எனக்கு ஏதோ கனவுல நடக்கிற மாதிரி இருக்குங்க. என் டாடி சொல்லிட்டா அதுக்கு மறுபேச்சு நான் பேசவே மாட்டேன். டாடிக்கு சுப்லக்ஷ்மியை எனக்கு கட்டி வைக்கணும்னு ஆசை. அவரோட விருப்பத்துக்கு தான் நான் முதல்ல ஓகே சொன்னேன். பட் சுப்லக்ஷ்மியை பார்த்ததும் எனக்கே ரொம்ப பிடிச்சு போச்சு. ரொம்ப சந்தோஷம் தம்பி, ரொம்ப சந்தோஷம். ப்ளீஸ் அவளை கொஞ்சம் வர சொல்றீங்களா? இந்த உடனே வர சொல்றேன். ஐயோ எனக்கு கையும் உடல காலும் உடல. சுப்பு, ஏய் அப்புறம் தம்பி,
ஓகே நீங்க கிளம்பலாம். போற வழியில என்னைய வீட்டுல விட்டுறீங்களா? நோ, நான் இங்க கொஞ்ச நேரம் இருந்து சுப்லக்ஷ்மி கிட்ட பேசிட்டு தான் வருவேன். நீங்க கிளம்புங்க. அப்படிங்களா? எஸ். சரி சரி, அப்ப வாரேன். ஓகே. ஏதாவது கொடுப்பாருன்னு பார்த்தேன். சரி, கல்யாணம் நிச்சயமானதும் இவங்க கிட்ட காட்டு வாங்கிக்கிடுவோம். இந்த வந்துட்டா பிள்ளை. பாட்டி, நான் சுப்லக்ஷ்மி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா பேசணுமா? இங்க அந்த மாதிரி தனியா பேசுறதுக்கு இடமெல்லாம் எதுவும் இல்லையே. நான் வேணா வெளியே நிக்கட்டுமா? பேசுறீங்களா? ஓ தேங்க்யூ. வெளியே நில்லுங்க பாட்டி. ஆ சரி, கூப்பிடுங்க, பேசி முடிச்சிட்டு நான் நிக்கிறேன். ஹே சுப்லக்ஷ்மி, கம் ஹியர். என்ன சொல்லுங்க. இங்கே வா. டாடி இப்போ வந்து கல்யாணத்துக்கு டேட் குறிக்கிறதா தான் இருந்தது. அவருக்கு சடனாக ஒரு வேலை வந்துட்டதுனால அங்கிட்டு போயிட்டாரு. இருந்தாலும் டாடி வருவாருன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால தான் அவர் வராததுனால நானே வந்துட்டேன். அங்கே யூனிட்ல இருக்கிற சவுண்டில் உங்ககிட்ட சரியாக பேச முடியலை, அதான் இப்போ பேசிட்டு போகலான்னு வந்தேன். ம் டாடி கிட்ட கல்யாணத்துக்கு நெக்ஸ்ட் மந்த்தே டேட் குறிக்க சொல்லிட்டேன். உனக்கு ஓகே தானே? ம் எனக்கு இல்லை, ஓகே இல்லை. ஓகே இல்லையா? ஏன்? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லு. நான் நான் வேற ஒருத்தரை விரும்புகிறேன். வாட்? ஆமாம், வேற ஒருத்தரை விரும்புகிறேன். அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன், சின்ன வயசுலேருந்து. ஓ, சைல்ட்ஹுட் லவ். அப்படியும் சொல்லலாம். அவரை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. இது உங்ககிட்ட அங்கே வச்சு மில்லில் வச்சு சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்களா, இது எங்கள் வீட்டில் வச்சு சொல்கிறதுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் இந்த இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடுங்க ப்ளீஸ். ஓகே, அவர் என்ன பண்ணுறாரு? அவர் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு. ஓ, எங்க? இங்கே தான், இதே ஊரில் தான், அங்கே பைபாஸில். ஓ, அவர் நேம் என்ன? அவர் பேர் அருணாச்சலம். அருணாச்சலம். ஆமாம், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஓ. இப்போது எனக்கு என்ன பிரச்சனைன்னா, எங்கள் பாட்டிக்கிட்ட கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்கு அவர் அன்னைக்கு வந்திருந்தார். அன்னைக்குன்னு பார்த்து தான் சாரும், அதான் அவங்க அப்பா, அவரும் வந்து உங்களுக்கு பொண்ணு கேட்டுட்டாரு. அதனால பாட்டி அவருக்கு உங்கள் அப்பாவுக்கு ஓகே சொல்லிட்டாங்களா. அதனால் இவர் இருக்கார்ல, அவர் தான் அருணாச்சலம். அவர் ஒன்றும் பேசாமல் திரும்ப போயிட்டாரு. இப்போது நீங்கள் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் ப்ளீஸ் சார். அவர் அந்த அருணாச்சலம் என்ன படிச்சிருக்காரு? +2. அவர் +2, நீ டிகிரி ஹோல்டர். ஆமாம், அவரோட குடும்ப சூழ்நிலை அப்போது, அதனால் படிக்க முடியலை. தம்பிங்களையெல்லாம் படிக்க வைக்கணுன்ட்டு படிக்க முடியலை அவரால். நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியும் தானே? தெரியும் சார், நீங்கள் வசதியான வீட்டு பிள்ளை. ஆனால் அவர் அப்படி இல்லை, கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வந்திருக்காரு. அவரை படிக்க போடுறதுக்கு அப்போ யாரும் இல்லை. இருந்திருந்தாங்கன்னா படிக்க போட்டிருப்பாங்க, அவரும் படிச்சிருப்பாரு. ஆமாம், இதை என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? இல்லை சார், இதில் தைரியம் எங்கேருந்து வந்தது? இப்போது உங்களுக்கு நான் எந்த விதத்துலையும் எந்த கடனும் படலை. உங்களை கட்டிக்கிட்டு தான் ஆகணும்னு எனக்கு எந்த கட்டாயமும் இல்லை. நீங்கள் உங்களோட விருப்பத்தை சொல்கிறீங்க, என்னோட விருப்பத்தை சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல? கரெக்ட், உரிமை இருக்கு. அண்ட் ஐ அப்ரிஷியேட் யூ. எதுக்கு சார்? என்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி ஓப்பனாக போல்டாக பேசுனதுக்கு. என் மனசில் இருக்கிறத சொன்னேன் சார். சரி, இதனால நான் கோவப்பட்டு உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? வேலை போனால் போகுது சார், வாழ்க்கை போனால் திரும்ப வராதில்ல சார். ஓகே, கரெக்டு தான். நீங்கள் என்கிட்ட சொன்னதை பற்றி நான் டாடி கிட்ட பேசுகிறேன். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எங்கள் பாட்டிக்கிட்ட பேசிக்கலாம். சரிங்க சார். ஓகே, அப்போது நான் கிளம்பட்டுமா? சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே, பாய். ஓகே சார். எம்மா பெரிய காரு. சுப்பு, உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இந்த காரில் தான் போவ வருவ. அத்தா, நீ பாட்டுக்கு என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்காத. அவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, அந்த தம்பிக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான், வந்ததுமே என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆமாம், என்ன பேசினாரு? சும்மா என்ன படிச்சிருக்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தாரு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல பையனாட்டம் தெரியுது. சரி, நான் கொள்ளையில் துணியெல்லாம் துவைச்சிட்டு இருந்தேன், நான் போய் துவைக்கிறேன். என் பேத்திக்கு இந்த இடம் மட்டும் அமைஞ்சிருச்சுன்னா எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஆண்டவா, அதுக்கு நீ தான் வழியமைச்சு கொடுக்கணும். கருப்பா, சொல்லுடா. நானும் அப்பதை அடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை பார்த்தா நீ வேற பக்கம் பார்க்குறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா மானு. இல்லை, நான் பார்த்தேன். ஒன்றும் இல்லடா. நிஜமாவா? நிஜமாவே. சரி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? யாராவது நம்மளை பற்றி ஏதாவது கேட்டாங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிடணும். ஆமாம், குட் கேர்ள். அப்புறம் தாலி செயின் இருக்குல்ல, அதை சுடிதாரோட சேர்த்து பின் பண்ண சொன்னேன், பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். நீ பயப்படாத, நான் பத்திரமா வச்சுக்கிடுவேன். அது கொஞ்சம் ரொம்ப லாங்காக இருக்குடா, அதான் பார்க்குறேன். உள்ளுக்குள்ளே போட்டுக்கிட்டே வெளியே வராது. சரி, அப்புறம்
விளையாடும்போது. குதிச்சு குதிச்சு விளையாட மாட்டேன், ஓட மாட்டேன், நடப்பேன். அப்புறம் தேவையில்லாம கிரவுண்டு பக்கம் போகக்கூடாது. அப்புறம் உனக்கு வேற ஏதாவது கேட்கணும் வைக்கணும்னா தேன் இருக்கல்ல, தேனை கூப்பிட்டு கேட்கணும், சரியா? ம் அதுக்கும் மேலே வேற ஏதாவதுன்னா என்கிட்ட வந்துடணும். சரி. அப்புறம் மானு வாந்தி வர மாதிரி இருந்ததுன்னா மேம் கிட்ட சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துரு. போயிட்டு உடனே வந்துடணும். உன் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கூட்டிட்டு போ. தலை சுத்துதுன்னா மேம் கிட்ட சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துக்கோ, சரியா? ம் கிளாஸ்ல அனாவசியமா யார்கிட்டையும் பேசக்கூடாது. பேச மாட்டேன். தாலியை பத்தி ஏதாவது என்ன ஏதுன்னு கேட்டாங்கன்னா என்கிட்ட கேட்டுக்க சொல்லு. ம் சரி. சரி வா, உன்னை கிளாஸ்ல கொண்டு போய் விட்டுட்டு நானும் என் கிளாஸ்க்கு போறேன். வா. நான் காலையில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், நீ அதுக்கு பதிலே சொல்லல. என்னடா சொல்லல? நீ எவ்வளவு ரூபா வச்சிருக்க? இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீ சொல்லு. எதுக்குடா கேக்குற? நீ சொல்லு. யாராவது என்கிட்ட கேட்க சொல்லி சொன்னாங்களா உன்கிட்ட? இல்ல. நீ ஏன் இப்படி எல்லாம் கேட்க மாட்டியே? இல்ல, நானா தான் கேக்குறேன், நீ சொல்லு. 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க மாமா எனக்கு டெய்லி 100 ரூபாய் கொடுத்தாரா? சரி. அதுல கொஞ்சம் மிச்ச காசு இருந்தது, அம்மா கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். சரி. அப்புறம் 2 வருஷம் வெளியே இருந்தேனா, ஆமா. அப்போ கடை வேலைக்கும் பண்ண வேலைக்கும் சேர்த்து மாசத்துக்கு 5000 ரூபாய் கொடுத்தாரு. சரி. 2 வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 24. 24 மாசத்துக்கு 5000 ரூபாய் மணிக்கு எவ்வளவு வருது சொல்லு? கருப்பா, எனக்கு கணக்கெல்லாம் அவ்வளவா வராது. வராதா? உட்காந்து நோட்ல எழுதி பாக்குறியா? நோட்ல எழுதி கணக்கு போட்டு பார்த்துட்டு சொல்றியா? சொல்றேன். 24 மாசத்துக்கு 5000 ரூபாய் மாணிக்கு எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். சரி, அப்புறம் அந்த 2 வருஷம் தீபாவளி வந்ததுல, அப்புறம் பொங்கல் வந்ததுல, நம்ம ஊர் திருவிழா வந்ததுல, அதுக்கெல்லாம் போனஸ் கொடுத்தாரு. அது எவ்வளவு கொடுத்தாரு? கடையில வேலை பார்க்குறவங்களுக்கு 1 மாசம் சம்பளம் போனஸா கொடுப்பாரு. அதே மாதிரி தான் எனக்கும் கொடுத்தாரு. தீபாவளி, பொங்கல், திருவிழா மூணு தடவை போனஸ். அப்படின்னா 5000, 10,000, 15,000. இப்போ 2 வருஷத்துக்கு அது ஒரு 30,000மா? பாடுறா, மானுப்பிள்ள மனசுலயே கணக்கு போட்டுருச்சு. சின்ன கணக்குனா போட்டுருவேன். சரி, முதல்ல போட்ட கணக்கோட இதையும் சேர்த்து கூட்டிக்கோ. சரி. அப்புறம் என்னடா, அவ்வளவுதான். என்ன கொடுத்துக்கிட்டேவா இருப்பாரு உங்க மாமா? அப்ப பழசு எவ்வளவு இருந்தது? அது இருந்தது, கொஞ்சம் தான் இருந்தது. அந்த காசுல தான் உனக்கு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு நாச்சியார் அக்காக்கு காசு கொடுத்தேன். அப்புறம் உனக்கு கிஃப்ட் வாங்கினது, தேனுக்கு கிஃப்ட் வாங்கினது எல்லாம் சேர்ந்து அப்படி இப்படி கொஞ்சம் செலவாயிருக்கும்டா. அவ்வளவுதான். மிச்ச காசெல்லாம் அப்படியே தான் இருக்கு. அப்புறம் இப்ப நம்ம செலவு பண்ணியிருக்கோம். அதெல்லாம் உன்னை கூட்டிட்டு போய் தானே வாங்கினேன். அதுக்கெல்லாம் பில்லு உங்ககிட்ட தானே இருக்கு. அதை எல்லாத்தையும் கணக்கு போட்டு வரவு செலவு கணக்கு எல்லாம் எழுதி வச்சு டேலி பாத்துரு. அதான் எவ்வளவு காசு இருக்கு, எவ்வளவு செலவாயிருக்கு, இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு எல்லாத்தையும் கரெக்டா பார்த்து வச்சிரு. மகாராணி அம்மா, நீங்க தானே இது எல்லாத்தையும் பார்க்கணும். சரி. பெல் அடிக்க போறாங்கடா. கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. மேம் வரதுக்குள்ள போயிடலாமா? சாயங்காலம் ஜவுளி கடைக்கு போகணும், மறந்துடாத. மறக்க மாட்டேன்டா, காசு எடுத்துட்டு வந்திருக்கேன். போயிட்டு உனக்கு இன்னர்ஸ் எல்லாம் வாங்கிடலாம், சரியா? சரி, நடங்க. இன்டர்வெல் அப்போ வரேன்டா. கேன்டீன் கூட்டிட்டு போறேன்னா அதுக்குள்ள நீயா ஏதாவது யாராவது கொடுத்தாங்கன்னு சாப்பிட்றாத. சாப்பிட மாட்டேன். லஞ்ச் டைம்ல நான் வரேன்னா. சரி. என்ன சத்யா, வந்ததும் வராததுமா வெளியே கூட்டிட்டு வந்துட்ட? ஏதோ பேசணும்னு. என்ன? கருப்பா, நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் நிஜமா? என்ன கேள்விப்பட்டீங்க? உனக்கும் உன் அத்தை பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. அப்போ அதுக்கு முன்னாடி நடந்தது? அரவிந்த் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன சொன்னான்? நீ ஏதோ உன் அத்தை பொண்ணுகிட்ட. கருப்பா. ஆமா, அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான். என்ன ப்ரோ சொல்ற? உண்மைதான் ரோஷன், அரவிந்த் சொன்னது எல்லாமே உண்மைதான். கருப்பா, என்னடா? என்ன சத்யா? அதான் ஆமான்னு சொல்றேன்ல. உன் அத்தை பொண்ணு இப்ப மாசமா இருக்குங்கிறாங்க. ஆமா சத்யா, ஆமா. என்ன கருப்பா இதெல்லாம்? என்னன்னா அப்படிதான். குமார் உங்ககிட்ட பேச மாட்டானா? அங்கிட்டு மூஞ்சி திருப்பிக்கிட்டு உட்காந்துருக்கான். பேச மாட்டான். உன் தம்பி? தம்பி பேசுவான். ஆமா, உன்னையும் அத்தை பொண்ணையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்களாமே. நீ வேற ஏதோ பக்கத்துல ஏரியாவில் வீடு பிடிச்சி இருக்கிறதா குமார் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டான்ல சத்யா. இப்ப புதுசா என்கிட்ட வேற கேக்குற? இல்ல, அவன் சொன்னதெல்லாம் என்னால நம்பவே முடியல. அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான் சத்யா. கருப்பா, நிஜமாவா? பிஎஸ்சி மார்க்ஸ் 3rd இயர் எம் கருப்பசாமி, ஆபீஸ் ரூமுக்கு உடனே வாப்பா. சார் கூப்பிடுறாரு கருப்பா. இதை பத்தி தான் கேட்க போறாருன்னு நினைக்கிறேன். சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். பார்த்து பேசு. என்ன? ஏ பாப்பா, ஏய் மலரு, இங்க வா. என்னண்ணே? ஆமா, எந்த தெருவுல இருக்கீங்க? அந்த தெருவுக்கு பேரு மேல தெரு. ஆமா, உனக்கு யார் சொன்னா? ஆமா, ஊர்ல எல்லாருக்கும் தெரியுது, எனக்கு தெரியாதாக்கும். அப்பனா தெருவுக்கு பேர் மட்டும் தெரியல? அதுக்காக எல்லா ஏரியாவிலையும் எல்லா தெருவுமா தெரிஞ்சு வச்சிருக்க முடியும்? சரி, எதுக்கு கூப்பிட்டா சொல்லு. செலவுக்கு எதுவும் காசு வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். ஏது? கருப்பன் கொடுத்தான். அவன் எவ்வளவு வச்சிருக்கான்? அவன் ரொம்ப ரூபா வச்சிருக்கான்.
அவனுக்கு ஏது அவ்வளவு காசு? மாமா கிட்ட தான் வேலை பார்க்கறதுக்கு காசு வாங்கினான்ல, அதெல்லாம் அவன் பத்திரமா அப்படியே சேர்த்து வச்சிருக்கான். உன்னே மாதிரியாக்கும். போதும் நிறுத்து. எவ்வளவு வச்சிருக்கான்னு தான் கேட்டேன். மாமா மாசம் மாசம் 5000 ரூபாய் கொடுத்தாராம். 2 வருஷத்துக்கு 5000 ரூபாய் மணிக்கு எவ்வளவுன்னு பாத்துக்கோ. அப்புறம் தீபாவளி பொங்கல் திருவிழாவுக்கெல்லாம் போனஸும் கொடுத்துருக்காரு. ஓ, அப்ப காசு நிறைய இருக்கிற தைரியத்துல தான் உன்னை இழுத்துட்டு போயிருக்கான் போல. என்ன எங்க எடுத்துட்டு போனா? நாங்க ஆட்டோல தான் போனோம். ஆமா, ஆட்டோல போவீங்க. போ, அப்படி போனதில்ல போட்டேன்னா பாரு. எதுக்கு ஐயர? ஆமா, ஐயாம கொஞ்சம் வாங்க அப்படியே உன்னைய. இப்போ எதுக்குடா என்னைய கூப்பிட்ட? செலவுக்கு காசு வச்சிருக்கியான்னு கேட்கறதுக்கு தான். இல்ல என்ன குடுப்பியாக்கும்? கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். 50 ரூபா கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கருப்பை எனக்கே 100 ரூபாய் கொடுத்துருக்கான். 50 ரூபாய் நீயே வச்சுக்கோப்பா. அப்படியே ஆடாத என்ன? நான் எங்கடா ஆடுறேன் மூஞ்சி? சரி, உன்னை நல்லா பாத்துக்கிறானா? நல்லா தான் பாத்துக்கறான். முறைச்சுக்கிட்டே தெரியாத. நீ அப்படி பேசுனேனா நான் அப்படி தான் பேசுவேன். சரி சரி, போ கிளாஸுக்குள்ள போய் உட்காரு. எதுனா அண்ணன் கிட்ட கேளு. என்ன என்ன கேட்கணும்? ஏதாவது வேணும்னா அண்ணன் கிட்ட கேளுன்னு சொல்றேன். எனக்கு கருப்பை இருக்கான், நான் அவங்கிட்ட கேட்டுக்கிறேன் போ. எதுக்கு எதுக்கு பேசுனேன்னா பாரு, அப்படியே சப்புன்னு அற வைக்க போறேன். நீ அடிக்கிறதுக்கு நான் என்ன புளியங்க பறிச்சுக்கிட்டு இருப்பேனா? பாப்பா, எதுக்கு எதுக்கு பேசாத. சரி போ. சரி போ, கிளாஸ்ல போய் உட்காரு போ. மூஞ்சி போடா. ஷோ, இது ரெண்டும் என்னன்னு தான் சமாளிக்க போகுதுகளோ தெரியல. ஏய், ஒன்றும் இல்லை, உன் பக்கத்தில் உட்காந்துருக்கல, அவளை கூப்பிடு. அவதான் அவதான். அக்கா என்னக்கா? அக்கா அக்கா இங்கே வா. என்னக்கா? உன் கழுத்தில் இருக்கிற தாலியை எடுத்து வெளியே போடு. எதுக்கு? என்கிட்ட எதுத்தெல்லாம் கேள்வி கேட்காத, எடுத்து வெளியே போடு. அதை நான் உள்ள பின்னு குத்தி வச்சிருக்கேன்க்கா. பின்னு குத்தி வச்சிருக்கியா? உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. ஏன்க்கா? ஆமா, உண்மையை சொல்லு, யார்கிட்ட போய் ஏமாந்த?